ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாலினி சிக்னேச்சர். ஸ்பைசி கார்லிக் டோஃபு. நம்ம டயட்டில் இருந்தாலும் சரி, வீகனாக இருந்தாலும் சரி, நமக்கு ஃபுட் ஆப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவும் டயட் ஃபுட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட் ஃபுட் தான் இருக்கும். அதுவும் இந்த டோஃபு வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பிளெயினாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு இது பிடிக்கவும் பிடிக்காது. அதே இந்த மாதிரி ஸ்பைசி கார்லிக்காக பண்ணி கொடுத்தா டோஃபுவே பிடிக்காதவங்க கூட இந்த டோஃபுவை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது ஆர்கானிக் 16 ounce பேக். இந்த டோஃபு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதே இந்த வாட்டரில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த வாட்டரை வந்து நம்ம நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் டேப் வாட்டரில் இன்னொரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 பக்கமும் இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணினா அந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் வெளியே வந்துடும். இந்த மாதிரி 2 கையும் வச்சு அமுத்தினாலே அந்த எக்ஸஸ் வாட்டரெல்லாம் வெளியே வந்துடும். அப்படியும் வரல, நமக்கு ரொம்ப வாட்டரியாக இருக்குன்னா டோஃபுவை வச்சுட்டு அதுக்கு மேலே ஹெவி பாட்டமாக இருக்கிற இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு 20 minutes விட்டுட்டா அந்த எக்ஸஸ் வாட்டரெல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு டோஃபுவும் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா ட்ரைன் ஆனதுக்கப்புறம் டோஃபுவை எடுத்துட்டு சென்டரில் ஒரு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 inch பீஸாக எல்லாத்தையும் ஈக்குவல் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற டோஃபு எல்லாம் சேர்த்துக்கலாம். கூடவே 2 tablespoon ஆயில், 1/2 teaspoon சால்ட், 1/2 teaspoon பிளாக் பெப்பர். இந்த பிளாக் பெப்பரை ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி போட்டால் அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே 2 tablespoon கார்ன்ஃப்ளவர். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப பிசைஞ்சிடக்கூடாது. லைட்டாக பரட்டி கொடுத்தாலே இது நல்லா கோட் ஆகிடும். இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாம் இந்த கார்ன்ஃப்ளவர் அப்சர்வ் பண்ணிக்கும். நான்ஸ்டிக் பேனில் ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் நம்ம டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே நம்ம நார்மல் பேன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையே ஹேர் ஃப்ரையரில் பண்ணுறது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. டோஃபுவும் நல்லா கிறிஸ்பியாகவும் கிடச்சிது. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற டோஃபுவை எடுத்து ஹேர் ஃப்ரையர் பேஸ்கெட்டில் வச்சுக்கலாம். இதை வந்து 400 Fahrenheit இல்லைன்னா 200 Celsiusல ஒரு 10 minutes நல்லா குக் பண்ணினாலே நல்லா கிறிஸ்பியாக வந்துச்சு. எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் 2 minutes கூட வச்சுக்கோங்க. இது நல்லா இடையில ஒரு தடவை எடுத்து கொஞ்சம் நல்லா பரட்டி கொடுத்துட்டா நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். ரொம்ப ஓவர் குக் பண்ணினாலும் ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் 10 to 12 minutes கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம டோஃபு 2லையும் குக் பண்ணினது நல்லா கிறிஸ்பியாக குக் ஆகி வந்துடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ணணும். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 tablespoon ஹாட் சாஸ், 1 tablespoon சோய் சாஸ், 1/2 teaspoon சுகர். நமக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சில்லி பவுடர் போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 teaspoon சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 teaspoon சால்ட். இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணினா நமக்கு ஒரு ஸ்பைசியாக ஒரு யம்மியான ஒரு சாஸ் கிடைக்கும். இந்த சாஸ் இருக்கட்டும். இப்போ இது தாளிக்கிறதுக்கு என்னென்னலாம் வேணும்னு பார்க்கலாம். நான் ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு கார்லிக், ஒரு 2 க்ரீன் ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன். இதை சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம்.
நம்ம டோஃபுவை ஃப்ரை பண்ணின அதே பேனை திரும்பவும் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடானதும் அதில் கார்லிக், ஆனியன், அந்த க்ரீன் ஆனியன் எல்லாம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணினதை போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சாஸ் மிக்ஸையும் சேர்த்து நல்லா பரட்டி விடலாம். இந்த சாஸ் ஆட் பண்ணினதும் கேஸை கொஞ்சம் லோவாக வச்சுட்டு ஒரு 1 or 2 minutes குக் பண்ணினா அந்த சாஸும் இந்த வெஜிடபிளும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இது கூடவே நம்ம டோஃபு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கோட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கெச்சப்பும் சேர்த்துட்டா குழந்தைங்களுக்கு இன்னுமே அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் நல்லா கோட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்பைசி கார்லிக் டோஃபு ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதை சர்வ் பண்ணுறதுக்கு கூடவே இந்த பாயில் பண்ணின ப்ரொக்கோலியோட இந்த டோஃபும் வச்சு சாப்பிட்டா நமக்கு நல்ல ஃபில்லிங்கான ஒரு மீல் கிடைக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனும் செசாமி சீட்ஸும் போட்டு சர்வ் பண்ணலாம்.